வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து என்னுடைய அனைத்து சேமிப்புக்குமான காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னுடைய முதல் சேமிப்பை வந்து நான் இங்கே தான் ஆரம்பித்தேன். சிறுக சிறுக சேமிக்கிறது மூலமாக நிறைய லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த 5 போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேமிப்பு பற்றி பார்க்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து உங்களுடைய சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த அளவுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் வந்து நிறைய லாபம் கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. நம்ம இதில் ஒரு 5 சேமிப்பு வீடியோ வந்து பார்க்கலாம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு 5 சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ரொம்பவே அதிக அளவில் வட்டி வரக்கூடிய ஸ்கீம், அதுக்கடுத்து நிறைய லாபம் கொடுக்கக்கூடியது. ரொம்ப சாதாரணமாக நம்ம பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இதெல்லாம் வந்து ஆரம்பிக்க முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் நிறைய அமௌண்ட்டு சேவ் பண்ணுறேன், இல்லை ஒரு சேமிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றதுக்கு முதல் காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் தான். நான் ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் அக்கௌண்ட்டே ஆரம்பித்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு எப்படி அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது என்ன ஏது எதுவும் தெரியாது. ஃபஸ்ட்டு நான் வந்து அதாவது திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து முதல் முறையாக ஆரம்பித்தது அப்படின்றது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான். இதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு 13, 14 வயசில் வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து மினிமம் 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் என்னுடைய முதல் சேமிப்பு அப்படின்றத வந்து நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன். அதில் வந்து 50 ரூபா மாதம் கட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட்டி அப்போ வந்து ஒரு 3000 சொச்சமோ என்னவோ கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்படி தான் என்னுடைய சேமிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து சேவிங்ஸில் ரொம்ப ஆர்வம் அதிகம் அப்படின்றதுனால எனக்கு கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணியாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை கூட ரொம்ப செலவு பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து சேவ் பண்ணி வைப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணது தான். ஆனால் என்னுடைய திருமணத்துக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ அதுக்கு வந்து வட்டி விகிதம்லாம் வருது என்ன ஏது அப்படின்றத பற்றினா எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 ஃபோட்டோ கேட்பாங்க. யாருடைய பேரில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து கொடுக்கணும், அதாவது ஜெராக்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த அக்கௌண்ட் வந்து குழந்தைங்களுக்கு கூட ஆரம்பிக்கலாம். அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லை ஸ்கூல் ஐடி கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அது கூடவே வந்து நாமினியாக யாரை வந்து கொடுக்குறோமோ, யாருடைய நேம் வந்து போடுறோமோ அவங்களுடைய ஆதார் ப்ரூஃப் எல்லாம் வந்து கேட்பாங்க. அப்படி வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ குழந்தைங்களுடைய ஃபோட்டோ 2, நம்மளுடைய ஃபோட்டோ 2 அந்த மாதிரி வந்து கொடுக்குறது மாதிரி இருக்கும். இதுக்கு மினிமம் 500 ரூபா கட்டி இந்த அக்கௌண்ட் வந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 4% இயர்லி அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து என் சரவணாவுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்கேன். இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவன் வந்து அப்பப்போ அமௌண்ட் வந்து இதில் சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறான். இது போக இதை விட எனக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு அக்கௌண்ட்டும் இருக்குது. அதை பற்றியுமே சொல்கிறேன். இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து பணம் போடலாம், எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். மினிமம் வந்து ஒரு 500 ரூபா நீங்கள் கட்டி ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருந்தால் கூட அதை கொண்டு போய் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் வந்து சேவிங்ஸாக நம்ம வந்து கட்ட முடியும். இது மஸ்ட்டாக வந்து யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய அவங்க வந்து வயல் வேலை, அதுக்கடுத்து வந்து அந்த 100 நாள் வேலை இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவாங்க. அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது, வீட்டில் வந்து சும்மா அங்கனங்கன்னா வச்சுருந்தோன்னா ஏதாவது எடுத்து செலவு பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்களுக்கு வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுக்கு ஒரு வட்டி விகிதமும் கிடைக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் இது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எந்த அக்கௌண்ட் ஆரம்பித்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எந்த ஸ்கீம் ஆரம்பித்தாலும் இந்த அக்கௌண்ட் வந்து நமக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஆர்டி அப்படின்ற விஷயம் வந்து பார்க்கலாம். இதுவுக்குமே வந்து ப்ரூஃபாக ஆதார் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து சின்ன பசங்களுக்கும் ஓப்பன் பண்ணலாம், அதாவது நம்ம பசங்களுக்கும் ஓப்பன் பண்ணலாம். அவங்களுக்கு பண்ணுறப்போ அவங்களுக்கான அந்த ப்ரூஃப், அதுக்கடுத்து நாமினிக்கான ப்ரூஃப் இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஃபோட்டோவும் அதே மாதிரி சில்ட்ரனுக்கு ஓப்பன் பண்ணுறோன்னா அவங்களுக்கான ஃபோட்டோ ப்ளஸ் நம்மளுடைய ஃபோட்டோ இந்த மாதிரி வந்து கொடுக்குறது மாதிரி இருக்கும். மினிமம் அமௌண்ட் வந்து மந்த்லி 100 அப்படின்றது மாதிரி கட்டி ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து ரெகுலராக இப்போ ஒரு 100 கட்டுறோன்னா ரெகுலராக நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் 100 மட்டும்தான் கட்ட முடியும். இந்த அமௌண்ட்டை வந்து மாற்றி கட்ட முடியாது. இதுவே ஒரு 500 கட்டுறீங்கன்னா ரெகுலராக 500 மாதம் மாதம் கட்டணும். இல்லை 1000 கட்டுறீங்கன்னா ரெகுலராக 1000 மாதம் மாதம் கட்டணும். ஸோ இந்த மாதிரி அதனால் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போடுங்க. இந்த ஆர்டி வந்து கட்டுறதுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லிமிட்டும் இல்லை. நீங்கள் மேக்ஸிமம் 10,000 20,000 அந்த மாதிரி கூட மாதத்துக்கு கட்டலாம். இது வந்து நம்மளுடைய வருமானத்தை பொறுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அதுதான் ரெகுலராக ஒவ்வொரு மாதத்துக்கும் கட்டணும். இதோடைய மெச்சூரிட்டி பீரியடுன்றது வந்து 60 மாதங்கள், அதாவது 5 வருஷம் வந்து ரெகுலராக நம்ம இது வந்து கட்டணும். இப்போ வந்துட்டு இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்றது மாதிரி இருக்கிறோம். இல்லை பசங்களுடைய எஜுகேஷன் செலவுக்கு எதுக்காவது இப்போ வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க, அந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து யூஸ் ஆகணும் அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ என்னால் வந்து மாதத்துக்கு ஒரு 10,000 20,000 50,000 அந்த மாதிரிலாம் கட்ட முடியும். நான் எனக்கு வரக்கூடிய இன்கம் வந்து நான் வேஸ்ட்டாக எதுக்கும் செலவு பண்ணாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டே வரணும் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒருவேளை உங்களுக்கு இடையில ஒரு எமர்ஜென்சி டைமில் எனக்கு வேணும், எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் எடுக்கலாம். 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம கட்டியிருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கான வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுக்கு இருக்க வட்டி விகிதத்தை விட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் போட்டு கொடுப்பாங்க. அதாவது 4% அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் 5 வருஷம் ஃபுல்லாக கட்டுறீங்க அப்படின்றப்போ இதுக்கான வட்டி விகிதம் வந்து 6.7% அப்படின்றது வந்து இதுக்கான வட்டி விகிதமாக வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமில் வந்து நம்ம சேர்றப்போ, இப்போ இந்த இயர் வந்து சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.7%க்கான வட்டி விகிதம் வந்து நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும், இந்த ஸ்கீம் உங்களுக்கு முடிகிற வரைக்கும் இந்த வட்டி விகிதத்தில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வட்டி விகிதம் குறைஞ்சாலோ இல்லை வட்டி விகிதம் அதிகரித்தாலோ உங்கள் ஸ்கீம் நீங்கள் வந்து போட்டிருக்க அந்த ஸ்கீமுக்கான வட்டி விகிதம் வந்து மாறாது. ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப என்ன வட்டி விகிதம் கொடுத்தாங்களோ அதே தான் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் அதே வட்டி விகிதத்தில் தான் உங்களுக்கான கால்குலேஷன் வந்து இருக்கும். இப்போ ஆர்டி வந்து 1000 கட்டியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்த்து 71,369 கிடைக்கும். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது அமௌண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து நல்ல வேலையில் இருக்கேன், நல்ல வருமானத்தில் இருக்கேன், எனக்கு வந்துட்டு ஒரு 5 வருஷம் கழித்து பணம் கிடைச்சா போதும் அப்படின்றது மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்ற சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பிபிஎஃப் அக்கௌண்ட், இது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பொது வருங்கால வைப்பு நிதி அப்படின்றது வந்து தமிழில் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வட்டி விகிதம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு. பொதுவாக பெண் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா SSY சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. ஆனால் பசங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கீமும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீமை வந்து பயன்படுத்திக்கலாம். பிபிஎஃப் அப்படின்ற அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பசங்களுக்கு மட்டும் கிடையாது, யார் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு யாருக்கு வேணாலும் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ என் சரவணாவுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவன் வந்து ரெகுலராக ஒவ்வொரு அமௌண்ட்டாக அவனுக்கு வர்றப்ப எல்லாம் இதுலேயுமே எடுத்து கட்டிகிட்டு இருக்கிறான். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் இது. ஏன்னா இதுக்கான வட்டி விகிதம் வந்து ரொம்ப அதிகம். இந்த அக்கௌண்ட்டில் சேர்றதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. இதுவே குழந்தைங்களுக்கு அப்படின்றப்போ அவங்களுக்கான ஆதார் கார்டு இல்லை ஸ்கூல் ஐடி கார்டு கொடுத்துட்டு நாமினியோடைய ஆதார் கார்டு, அது ஃபோட்டோ 2 இந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுத்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கட்டலாம். ஒரு வருஷம் ஃபுல்லாகவே 500 ரூபாய் மினிமமாக கட்டியிருக்கணும். இல்லை என்னால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம கட்ட முடியும். இந்த ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் அப்படின்றது இதுதான். இதுவே வந்துட்டு உங்களுக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே கட்டலாமா அப்படின்னா கட்டாயம் கட்டலாம். ஆனால் அதுக்கான வட்டி விகிதம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அதிகபட்சமாக 1.5 லட்சத்துக்கு கட்டியிருக்கிறதுக்கான வட்டி விகிதம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். 1.5 லட்சத்துக்கு அதிகமாக நீங்கள் 2 லட்சம் 3 லட்சம் அப்படி கட்டியிருக்கீங்கன்னா அது வந்து வெறும் அமௌண்ட்டாக மட்டும்தான் வச்சுருப்பாங்களே ஒழிய நமக்கு வந்து அதுக்கு எந்தவித இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது. இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 7.1% வந்து இதுக்கான வட்டி விகிதமாக கொடுக்குறாங்க. ரொம்ப ஹையஸ்டான ஒரு வட்டி விகிதம்
தான். இந்த ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு நமக்கு சேர்றப்ப என்ன வட்டி விகிதத்தில் வந்து வட்டி நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நம்ம முடிகிற வரைக்குமே இதே வட்டி விகிதத்தில் தான் தொடரும். இதுக்கான கால அளவு பார்த்திங்கன்னா 15 வருஷம். நம்ம எத்தனை டைம் வேணாலும் கட்டலாம். ஒரு வருஷத்துக்கு இத்தனை டைம் தான் கட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு மாதத்துக்கு இத்தனை டைம் தான் கட்டணும் அப்படின்றது மாதிரியும் கிடையாது. நம்ம எத்தனை டைம் வேணாலும் இதுக்கான அமௌண்ட் வந்து கட்டலாம். ஸோ நம்ம எப்போல்லாம் நம்மக்கிட்ட வந்து பணம் இருக்கும், இப்போ 500 ரூபாய் அப்படின்னா அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறப்ப 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இடையில வந்து என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் போடலாம். இல்லை ஒரு 500 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா அதையும் கட்டலாம். இல்லை ஒரு 2000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதையும் கட்டலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ, உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வந்து அப்படியே கட்டலாம். 100, 200 கூட இதில் கட்ட முடியும். ஸோ அதுக்கேற்றது மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்கீம்னே இதை வந்து சொல்லலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறப்பெல்லாம் எந்த அமௌண்ட் வேணால் கட்டலாம் அப்படின்றப்போ நம்ம வந்து ஈஸியாக கட்டுறதுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். இப்போ பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து வட்டி விகிதம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வருஷத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க அப்படின்றப்போ 15 வருஷம் கழித்து இதில் நம்ம கட்டியிருக்க தொகை மட்டும் 75,000 ரூபாய் கட்டியிருப்போம். ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தீங்கன்னா 60,607 ரூபாய் வந்து நமக்கு வட்டியாக கிடைக்கும். இப்போ நம்ம கட்டியிருக்க அசல் ப்ளஸ் வட்டியோட சேர்த்து தான் நமக்கு 1,35,607 ரூபாய் கிடைக்கும். இது 5,000 அப்படின்றது வந்து மினிமமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் வரைக்கும் கட்டலாம். அப்படின்றதுனால நீங்கள் கட்டக்கூடிய தொகைக்கு ஏற்றது மாதிரி இந்த வட்டி விகிதம் வந்து ரொம்ப அதிகமாக, அதாவது நம்ம கட்டிருக்கக்கூடிய அசலுக்கும் அதிகமாகவே வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த அமௌண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். அடுத்து SSY, அதாவது சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. இது வந்து பேங்க் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் இதில் வேணால் ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்கீமும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் அப்படின்னு எதில் வேணால் ஆரம்பிக்கலாம். இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், இது ஒரு ஸ்கீம். இதில் உங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு 10 வயசு ஆகிறதுக்குள்ளே இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். 10 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப அதிக அளவில் வட்டி விகிதம் வரக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அக்கௌண்ட் இது. இதில் 21 வருஷம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ வேணால் கட்டலாம். மினிமமாக எவ்வளோ கட்டணும், மேக்ஸிமமாக எவ்வளோ கட்டணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ 21 வருஷம் வந்து ரெகுலராக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதில் உங்களுக்கு இடையில வந்து இப்போ ஒரு 18 வயசு குழந்தைங்க இருக்குது, அதுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்லை வேறு அந்த பெண் குழந்தையுடைய ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய அமௌண்ட்டில் பாதி வந்து எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதாவது திருமணமாக இருக்கட்டும் இல்லை படிப்பு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுக்காவது எடுக்கணும் அப்படின்றப்போ பாதி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து சேர முடியும் அப்படின்றதுமே வந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் மினிமமாக நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 250 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 1,50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம இந்த அக்கௌண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு மேலவும் நீங்க வந்து கட்டலாம். அதாவது 1,50,000க்கு மேலவும் நீங்க கட்டலாம். அதுக்கு வட்டி விகிதம் வந்து கிடைக்காது நமக்கு. இந்த 1,50,000 ரூபாய் வரைக்கும் உள்ள அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து வட்டி விகிதம் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 8.2% வந்து ஹையஸ்டா இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கான வட்டி விகிதம் வந்து கிடைக்கும். இப்போ எங்க பாப்பாவுக்கு வந்து நான் சேர்த்தப்போ 7.5% தான் எங்க பாப்பாவுக்கு வந்து கிடைச்சது. இப்போ நம்ம சேர்றப்போ என்ன வட்டி விகிதமோ அதுதான் நம்மளுக்கு ரெகுலரா இந்த 21 வருஷம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து அதே வட்டி விகிதம் தான். இப்போ இந்த வருஷம் நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ ஹையஸ்டான ஒரு வட்டி விகிதம் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுடைய பெண் குழந்தைங்களுக்கு நீங்க இந்த அக்கௌண்ட் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படின்றவங்க கண்டிப்பா இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு பக்கம் வந்து சேவிங்ஸ் அப்படின்றதே பண்ணாம விட்டுடுவோம். திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாயிட்டு கல்யாண வயசுல வந்து இருக்கிறப்போ நமக்கு செலவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு திண்டாட்டம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செலவோட சேர்த்து இதுவுமே வந்து ஒரு செலவு மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு சைடு வந்து பணமும் சேமிச்சுட்டு இருக்கும், ஒரு சைடு நல்ல ஒரு வட்டி விகிதமும் கிடைக்கும். இருக்கிறதுலே ஹையஸ்டான ஒரு வட்டி விகிதமும் கிடைக்கும். இப்போ இதுக்கான அமௌண்ட் வந்து மினிமமா நான் வந்து சொல்றேன் பாருங்க. ஒரு 5,000 ரூபாய் நம்ம வந்து வருஷத்துக்கு கட்டியிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல
நம்ம கட்டியிருக்க தொகை பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் தான் கட்டியிருப்போம். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு சேர்த்து 75,000 ரூபாய் தான் கட்டியிருப்போம். ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 1,55,919 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம கட்டினதை விட அப்படியே டபுள் மடங்கு வந்து நமக்கு வட்டியாக கிடைக்குது. அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம்னு பாருங்கள். நிறைய பேத்துக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலர் இன்னுமே தெரியாமலும் இருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்கீம் பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாமலும் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ஏன்னா 10 வயசு வரைக்கும் தான் நம்ம வந்து இதில் சேர்க்க முடியும் அப்படின்றதுனால இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மினிமமாக ஒரு 5,000 ரூபாய் வருஷத்துக்கு கட்டியிருக்கோம் அப்படின்னா 21 வருஷம் கழித்து நமக்கு 2,30,919 ரூபாய் கிடைக்கும். மினிமமாக 5,000 தான் கட்டணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. 1,50,000 ரூபாய் வரைக்கும். இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1,50,000 ரூபாய் வரைக்கும் கட்டலாம். எப்போ வேணால் கட்டலாம். இந்த ஸ்கீமில் வந்து எத்தனை டைம் வேணால், ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் வேணால் கட்டலாம். எவ்வளோ அமௌண்ட் வேணால், இந்த 1,50,000க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வேணால் கட்டலாம். இந்த 1,50,000 தாண்டியும் கட்டலாம். ஆனால் அதுக்கான வட்டி விகிதம் நமக்கு கிடைக்காது. இந்த 1,50,000 ரூபாய் வரைக்கும் உள்ளது அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் வட்டி விகிதம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மினிமமாக 250 ரூபாய், மேக்ஸிமமாக எவ்வளோ வேணாலும் கட்டலாம், எத்தனை டைம் வேணாலும் கட்டலாம் அப்படின்றதுனால நம்மக்கிட்ட பணம் இருக்கிறப்பையெல்லாம் கட்டலாம். இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், அதுக்கான மொய் அமௌண்ட் வருது, அதை வந்து இந்த ஸ்கீமில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய குட்டி குட்டி அமௌண்ட் எல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுக்கிட்டே வர்றது மூலமாக நல்ல ஒரு தொகை வந்து சேரும். கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து எஃப்டி அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட். நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு தொகை இருக்குது, ஒரு 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்போ கூகுள் பண்ணி பார்த்தேன், 7.5% வந்து 5 வருஷத்துக்கு வட்டி விகிதமாக கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கேட்குறப்போ சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த எஃப்டி ஸ்கீமில் வந்து நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 5 வருஷம் கழிச்சு அந்த பணம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்றது மாதிரி இருக்கீங்கன்னா இதுக்கான வட்டி மட்டும் நமக்கு 22,497 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 72,497 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நம்மக்கிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து சும்மா வச்சுருக்கிறேன், அதை வந்து வேறு வேறு ஸ்கீமில் போடாமல் இந்த மாதிரி ஒரு எஃப்டியாக நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ். இது எல்லாத்துலேயுமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியணும். ஏன்னா நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. ப்ரைவேட்டாக போய் நம்ம ஏமாறாமல் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பணமும் வந்து சேஃபாக இருக்கும், அதே சமயம் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.